ஸோ காய்ஸ் வண்டர்லா ஃபைனலே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்க வண்டர்லாக்கு வந்திருக்கோம். ஆமாம், நிறைய நியூஸ் கொடுத்தாங்க நல்லா இருக்காது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மாற்றி. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு 3 பேர் வந்திருக்கோம். ஆமாம், ஸோ உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். எல்லாம் அங்கே போகிறாங்க. ஸோ நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு எங்கே டிக்கெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்துட்டு டேரெக்டாக இங்கே கியூஆர் வச்சா போகணும்னு சொன்னாங்க. இல்லை அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் திருப்பி மாற்றி விடுவாங்க. வேற லைனில் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ உள்ளே போயிட்டு இந்த கியூஆர் வாங்கிடணும். ஃபைனலி ஒண்டர்லாம் வந்தாச்சு. ஸோ காய்ஸ் வியூ வேணுமா? எங்க நம்ம கூட்டத்தை காணும். நம்ம மழை வரணும்னு நினச்சி பார்த்தா சரியான வெயில் அடிக்குதுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. மோஸ்ட்லி எல்லா ரைடும் கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் ஃபஸ்ட்டு போக போகிற ரைடு வந்துட்டு ஏதோ ட்ராப் ரைடு. அங்கே ரெட் கலராக இருக்குல்ல, அதான் கிளாரிட்டி ரியர் கேமரா ஐஃபோன் ரொம்ப பேசுகிறேன். வெளில ஃபுல்லாக ட்ரம்ஸு என்ன ஏதாச்சும் பண்ணுங்க. ஒரு ஹைப்போ இல்லை ஒண்டர்லாம். நம்ம ரைட் இங்கே போக போகிறோம். ஸோ கூட்டமாக இருக்கும். நம்ம ரைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்போடா இருக்குது பொசிஷனு. ரொம்ப நேரமாக கீழே நின்றுட்டு எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நின்றுட்டோம். ஸோ இந்த ரைடு கூட மொக்கே இந்த ரைடுக்கு வெயிட் பண்ணிலாம் வராதிங்க. ஓகே, ஐயோ அதே ஃபீலிங் தாங்க. எடுத்துக்கண்ணா அவ்வளோதான். ஹைட்டு பாருங்க காய்ஸ். ஐயோ பத்திரமா பிடிச்சிருக்கணும். இப்போ இறங்க போறாங்க. நெக்ஸ்ட் ரைடு வந்துட்டு இங்கே மாம்பான்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்திருக்கோம். அந்த ரைடு சரியான வார்த்தை ஸ்பின் மில்லு. ஸோ இந்த இது வந்து பார்க்கலாம். இப்போ திருப்பி உள்ளே போயிட்டு வாக் பண்ணி பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரைடு வந்துட்டு அந்த க்ரீன் கலர் தெரியுங்க, க்ரீன் கலர் போகிறோம். நேராக போகாமல் இந்த மாதிரி குடிச்சு வந்து வந்ததுலேருந்து 2 ரைடாக போயிருக்கோம். 2 ஹவர் ஆயிடுச்சு. ஒரு ரைட்லையும் ரொம்ப கூட நிற்குது. கதையாக இருக்குது எல்லாமே. ஸோ இந்த ரைடு வந்துட்டு திருப்பி கூட்டத்தில் நின்றா எடுக்க முடியாது. உள்ளே போயிட்டு வேணா திருப்பி அதே மாதிரி. ஸோ அந்த ரைடு ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு சேஃப்டி மாதிரி தெரியல எனக்கு. ஐயோ டிராப் பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரைடு வந்துட்டு இன்சானிட்டி. இப்போ வரைக்கும் 3 ரைடு போயிருக்கோம். ஸோ அந்த 3 ரைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைடு வந்து சூப்பராக இருந்துச்சு. அதான் போம்பான்னு சொன்னாங்க, அது நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் 3 ரைடு? சரி, லாஸ்ட் ரைடு பண்ணீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மெதுவாக. லாஸ்ட் ரைடு எனக்கு எல்லாம் கனவா படிக்கல. ஃபர்ஸ்ட் ரைடோட ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா ஒரு ரைடு வந்து ஒரு டைம்ல குடிச்சு ஒரு 4-5 டைம்ஸ் குடிச்சாங்க. சூப்பரா இருந்தது சொல்றாங்க. இந்த ரைடு வந்து இன்னும் தரமாக இருக்கும். ஸோ இந்த ரைடு போகும்போது பாருங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது என்ன ரைடுன்னு பார்த்தீங்கன்னா இன்சானிட்டி. இந்த சானிட்டி வந்து ரொம்ப இன்சானிட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா சென்னை வண்டர்லாவில் இருக்கு. நம்ம கூட வந்து இந்த ப்ரோ எதுக்கு வெளில போகிறாரு? மிஸ்டர் ஹிர்திக் வந்திருக்காங்க. அவர் கூட அவரோட தோஸ்த் வந்திருக்காங்க. இவர் பேச கட்ட மாட்டேங்கிறாரு. திரும்பி பாருங்க ப்ரோ. இந்த தோஸ்தோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க பேர் நிவேதா. அப்புறம் இந்த பீஸ் வந்திருக்கு. இதோட பேர் ஸ்னேகா. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் எவ்வளோ ரைடு போயிருக்கீங்க? இது வரைக்கும் நாங்கள் வந்து 13 ரைடு போயிருக்கோம். -10 ஸோ கொஞ்சம் ஒரு 3-4 ரைட்ஸ் முடிச்சுட்டு
ஒரு ஐஸ்கிரீம் பிரேக், அதுக்கப்புறமா அந்த ரைட் போக போகிறோம். நீங்கள் காங்க அங்கே பின்னாடி நீட்டாக ஸ்பின் மில் சொல்கிறாங்க. ஸோ அது தெரியலாக நினைக்கிறாங்க. செம்ம ஹைட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரைடு போயிட்டோம். இப்போ வந்துட்டு சரியான ஒரு ரைடு வந்திருக்கோம், டான்ஜோரா. அது ஒரு இன்வெர்டர் ரோலர் கோஸ்டர் சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன எப்படி இருக்கும் டான்ஜோரா? இப்போதைக்கு உயிர் இருக்கு, போயிட்டு வந்தா தெரியும். அது கொஞ்சம் இருக்கா இல்லையா? நீங்களும் ஹைப்டாக இருக்கீங்க டான்ஜோரா. பயமா இல்லை. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதுவும் அங்கே ஒருத்தர் இருக்கும். பட் ஸ்பின் மில்லு தலைவர் வந்துட்டு ஃப்ரெண்ட் சீட் வேணும் சொல்லியிருக்காரு. ஆனால் மக்களே, டான்ஜோரா அரக்கன். வணக்கம் தமிழக மக்களே, நான் தான் தமிழ்நாட்டின் டான்ஜோரா அரக்கன். டான்ஜோரா அரக்கன் செகண்ட் சீட்டில் உட்கார போகிறாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்கார போகிறேன். இந்த ஹீரோ பாடவே மாட்டுறாரு. அந்த ஹீரோ பாடிட்டு இருக்காரு. லிரிக்ஸ் பார்த்துட்டு இருக்காரா? பாடிட்டு இருக்காரு. அப்படியா? என்னோட ரிப்பீட் வைக்கிறியா?